சுற்றுலா பணியத்தோட இந்த முயற்சி கண்டியிலிருந்து ஆரம்பித்த மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தினுடைய கலந்து கொண்டு எங்களுக்கு ஆசி வழங்கி மங்கள விளக்கிலேயே துறை தலைவர் கலாநிதி இன்றைய காணொலியிலே இந்த விவரங்கள் இவ்வாறான ஒரு ஊக்குவிப்பு நாட்டு நிலைமையின் காரணமாக பணியகத்தினுடைய சார்பிலே மனப்பூர்வமான கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். பணியகத்தினுடைய சார்பிலே எங்களுடைய மனப்பூர்வமான வடமாநிலத்திலே இவ்வளவு உள்ளங்களையும் ஈர்த்துக் கொண்ட கோஆபரேஷன் ICRC இது தொலை அதாவது புகைவண்டிகள் மூலமாக நிறைய சுற்றுலா இந்த தடங்களை ட்ரெயில்ஸ் நடத்தி வருகிறது. ராமாயண ட்ரெயிலாக இருக்கலாம், கும்பமேளா ட்ரெயிலாக இருக்கலாம், அல்லது இந்த ரிலீஜியஸ் ட்ரையாங்கிள் ட்ரெயிலாக இருக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய ட்ரெயில்ஸை இந்த ஒரு கோஆப்ரேஷன் இந்திய மத்திய அரசின் கீழ் இருக்கிற கோஆப்ரேஷன் நடத்தி வருகிறது. அதோடைய வழங்கப்படுகிற சேவைகள் பெரும் அளவிலானவை. நான் இதில் நேரமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஸோ இவற்றின் அடிப்படையிலே தான் எங்களுடைய இந்த சுற்றுலா பயணியத்துடைய இந்த முயற்சிகளை நாங்கள் எவ்வளவு இந்திய சுற்றுலா பயணிகளை கவரலாம் என்ற அந்த நோக்கம் அல்லது சிந்தனை எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், திருமூல நாயனாரிலே சொல்லப்பட்ட சிவபூமி என்கின்ற இந்த நாட்டிலே எந்த சிவாலயங்கள் எல்லா ஊர்களிலும் சிவாலயங்கள் காணப்படுகிறது. அது எந்த சிவாலயங்களை தெரிவு செய்ய என்ற ஒரு கேள்வி வரும்போது தான் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்களும் அவரோடு தற்போது இந்து கற்கைகள் பீடத்தினுடைய பீடாதிபதியாக இருக்கிறவரும் மற்றும் சைவ சித்தாந்த பிரிவினுடைய தலைவராக இருக்கிற 3 பேரும் சேர்ந்து இந்த இடங்களுக்கு கள ஆய்வினை செய்து ஒரு அறிக்கையினை சமர்ப்பித்திருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக இந்து சமய கலாச்சார திணைக்களத்தினால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த வித்வான் வசந்த வைத்தியநாதன் அம்மாவுடைய ஈழத்து சிவாலயங்கள் என்கின்ற ஒரு நூலும் மற்றும் திருக்கேசலம் கோயிலால் வெளியிடப்பட்டிருக்கின்ற வரலாற்று ஆவணங்கள் மற்றது பேராசிரியர் புஷ்பரட்னம் சார் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த டூரிசம் மொனிமன் என்ற புத்தகம், இவை எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் எங்களுடைய தொன்மைகளை காட்டுகின்றது, எங்களுடைய இருக்கக்கூடிய விடயங்களை அவர்களுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய காட்டுகின்றதாக இந்த சிவாலயங்களுக்கான வழித்தடங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே நிறைய ட்ரெயில்ஸ் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக ஆரம்பத்திலே வந்த டீ ட்ரெயில், தேயிலை சம்பந்தமான ட்ரெயில் ஒரு முக்கியமானது தனியார் நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது. அதற்கு பின்னால் இப்போ மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பீகோ ட்ரெயில்ன்றது 300 கிலோமீட்டர் தூரம் கண்டியிலிருந்து ஆரம்பித்து அப்படி நுவரெலியா ஹேட்டன் ஊடாக அப்போதில் ஹேட்டன் ஊடாக எல்லையில் போய் முடியும். 300 கிலோமீட்டர் 22 ஸ்டேஜஸில் இருக்கும். அது கொஞ்சம் உடம்பு திடகாத்திரம் உள்ளவர்கள் நடைப்பயணமாக அந்த இயற்கையை வசித்தபடி நடந்து செல்வார்கள். 22 ஸ்டேஜஸில் இருக்கும். அந்த டீ ட்ரெயினில் 5 பங்களோஸ் இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. பட் அந்த 5 பங்களோவில் போனால் அந்த தேயிலை எப்படி தயாரிக்கிறார்கள், அந்த தேயிலை மூலம் தயாரிக்கப்படுகின்ற தேநீரை உண்டு மகளெல்லாம். பட் அங்கே நிறைய வசதிகள் நிறைய இருக்கிறது. பழைய காலத்து அந்த துறைமாருடைய அந்த வகையில் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தினுடைய சபையினர் சார்பில் அவரைத் தொடர்ந்து வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வரன் ஆலயத்தினுடைய சபையினர் சார்பில் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இடிவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய சார்பிலே வருகை தந்திருக்கின்ற நிர்வாகத்தினரை அன்போடு அழைக்கின்றோம். சட்டநாதர் சிவன் ஆலயத்தினுடைய நிர்வாக சபை சார்பில் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். வேறு ஆலயங்களினுடைய பிரதிநிதிகள் இங்கு வருகை தந்திருந்தால் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து சிவாலயங்கள் வழித்தட கைநூல் தயாரிப்பில் ஈடுபட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சண்முகலிங்கன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களுக்கு ஆசி வழங்கி மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த பாஸ்கர ரவி குருக்களை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களையும் இந்த நூலினுடைய சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம். சைவ சித்தாந்த துறையினுடைய துறை தலைவர் கலாநிதி சந்திரசேகரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவரும் இந்த கைநூல் தயாரிப்பிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நிபுணத்துவ குழுவினுடைய அங்கத்தவர். நூல்களை வழங்கி வைத்த விருந்தினர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மாகாண மட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற வெற்றியீட்டிய வெற்றியாளர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. 2024 ஆண்டின் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நடாத்தப்பட்ட சித்திர மற்றும் புகைப்பட போட்டியில் மாகாண ரீதியாக வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் சித்திர போட்டியில் வெற்றியீட்டி இருக்கின்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த என் சிவ கார்த்திகா 3ஆம் இடத்தினை பெற்று 20,000 ரூபாய் பணப்பரிசிலையும் சான்றிதழை பெற்றுக் கொள்கின்றார். மாகாண மட்டத்தில் 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார். மாகாண மட்டத்தில் சித்திர போட்டியில் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார் யாழ்ப்பாண மாவட்டம் திருமதி கேசவமூர்த்தி ஹிரிஜா 25,000 ரூபாய் பணப்பரிசிலையும் சான்றிதழையும் பெற்றுக் கொள்கின்றார். சித்திர போட்டியிலே முதலிடத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார் திரு சந்திரசேகர் அனோஜன் வவுனியா மாவட்டம் 30,000 ரூபாய் பணப்பரிசிலையும் சான்றிதழையும் பெற்றுக் கொள்கின்றார். மாகாண மட்டத்தில் 1வது இடத்தினை பெற்றிருக்கின்றார். புகைப்பட போட்டியில் மாகாண மட்டத்தில் 3வது இடத்தினை பெற்றிருக்கின்றார் யாழ்ப்பாண மாவட்டம் திரு ஐ சங்கரேசன் 20,000 ரூபாய் பணப்பரிசிலையும் சான்றிதழையும் பெற்றுக் கொள்கின்றார். புகைப்பட போட்டியிலே மாகாண மட்டத்தில் 2வது இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார் யாழ்ப்பாண மாவட்டம் திரு எஸ் ஜெகதீபன் 25,000 ரூபாய் பணப்பரிசிலையும் சான்றிதழினையும் பெற்றுக் கொள்கின்றார். புகைப்பட போட்டியில் முதலிடத்தை பெற்றுக் கொள்கின்றார் மாகாண மட்டத்தில் செல்வராஜா கஜேந்திரன் முல்லைத்தீவு மாவட்டம் 30,000 ரூபாய் பணப்பரிசிலையும் சான்றிதழையும் பெற்றுக் கொள்கின்றார். நூல் வெளியீடு மற்றும் சான்றிதழ் வழங்குதலை சிறப்பான முறையிலே மேற்கொண்ட விருந்தினர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சுற்றுலா மேம்பாட்டு காணொளிகள் இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. உங்களுடைய ஏற்கனவே நாங்கள் இங்கே சுற்றுலா மேம்பாட்டு காணொளிகள் காட்சிப்படுத்தியிருந்தோம். அதுபோல இன்று இயற்கை மற்றும் சமய வழிபாட்டு தலங்களை உள்ளடக்கிய சுற்றுலா மேம்பாட்டு காணொளிகள் இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. எங்களுடைய தலைவர் சொன்னது போன்று குறிப்பாக இன்னொரு சம்பவம் நான் நினைக்கிறேன் மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் திருக்கேஸ்வர கோயில் என்ற பொழுது கன்னடம் தெலுங்கு சார்ந்திருக்கின்ற அந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். அங்கே கோயில் நடை சாத்தி இருந்தது. மாலை 5 மணிக்குத்தான் நடை திறப்பதாக சொல்லியிருந்தார்கள். அவர்கள் மணிக்கூட்ட திருப்பி பார்ப்பதும் பக்கத்திலே கலைப்பதுமாக இருந்தார்கள். அவர்களுக்கு மொழி பிரச்சனை, நம்முடைய இதை சொல்லுவதன் முடியவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு இன்றைய காணொலிகளே இந்த விவரங்களில் நல்லூர் உற்சவங்களின் பொழுது பல்வேறுபட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து வீடுகளை வாடகைக்கு அமைத்து கிட்டத்தட்ட 1 மாத வாடகை எடுத்து அந்த முழு உற்சவங்களையும் இங்கே கண்டுகளித்து போன சம்பவங்கள் இவ்வாறான ஒரு ஊக்குவிப்பு. குறிப்பாக எங்களுடைய சுற்றுலாவிலே இன்னொரு விடயம் இருக்கிறது. வந்து திரும்புவதை விட சுற்றுலா பணியகத்தினுடைய சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் வடக்கு மாகாண சுற்றுலா
பணியகத்தினுடைய ஏற்பாட்டிலே உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுலா மேம்பாட்டு காணொலி ஒன்று இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. கடற்கரைகள் மற்றும் வடக்கு மாகாணத்தினுடைய பாரம்பரிய உணவுகள் தொடர்பான ஒரு மேம்பாட்டு காணொலி ஒன்று இப்பொழுது உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. சுற்றுலா பணியகம் எடுத்து வருகின்ற பல்வேறு முயற்சிகளில் உள்ளூராட்சி திணைக்களங்கள் தங்களுடைய பூரணமான பங்களிப்பினை வழங்கியிருக்கின்றன. வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி திணைக்களங்களும் அந்த பிரிவுகளுடைய பிரதேச சபைகளும் பல்வேறுபட்ட ஒத்துழைப்புகளை 2024 வழங்கியிருக்கிறார்கள். அதை பாரபட்சம் இல்லாது பல்வேறு வழிகளில் உதவி புரிந்தாலும் கூட இந்த வருடத்திலே மிகச்சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கிய பிரதேச சபையை, உள்ளூராட்சி அதிகார சபையை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் 2024 பெஸ்ட் சப்போர்ட்டிவ் லோக்கல் அத்தாரிட்டி ஆஃப் த இயர் 2024 பூநகரி பிரதேச சபா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களை வாழ்த்தி அதன் செயலாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மிகச்சிறப்பான முறையில் எல்லா பிரதேச சபைகளும் ஒத்துழைத்தாலும் 2024 சுற்றுலா பணியகத்தினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஒத்துழைப்பு வழங்கிய பிரதேச சபையாற்கான கௌரவத்தை பெறுகின்றார்கள். தொடர்ந்தும் இந்த சுற்றுலா பணியகத்தின் ஒவ்வொரு செயற்பாடுகளில் உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு மகிழ்கின்றோம். அடுத்து மிக முக்கியமாக சுற்றுலா பணியகத்தினுடைய அலுவலர்கள் அத்தனை பேரும் இரவு பகல் பாராது தங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிறந்த அலுவலரை தெரிவு செய்து அவருக்கான கௌரவத்தை வழங்குவதன் ஊடாக எதிர்காலத்தில் ஏனைய அலுவலர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதோடு அவர்களையும் கௌரவப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை சுற்றுலா பணியகத்தில் காணப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மிக நெருக்கமான புள்ளிகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மோஸ்ட் டெடிகேட்டட் ஆபீசர் ஆஃப் த இயர் 2024 மிஸ்டர் வசீகரன் அவர்களை சுற்றுலா பணியகம் தெரிவு செய்திருக்கின்றது. வசீகரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இரவு பகல் பாராது ஒத்துழைப்புகளை வழங்கிய உத்தியோகத்தர்கள் மத்தியில் இருந்து ஒருவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் ஏனையவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அவர்களும் இனிவரும் காலங்களில் சிறந்த அலுவலர்களாக சுற்றுலா பணியகத்தால் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். தொடர்ந்து சுற்றுலா மேம்பாட்டு காணொலிகள் தயாரிப்பிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய AK கமல் போட்டோகிராபி உங்களுக்கு தெரியும். வடக்கு மாகாணத்தில், யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வடக்கு மாகாணத்திலும் சர்வதேச ரீதியாகவும் புகழ்பெற்றிருக்கக்கூடிய AK கமல் போட்டோகிராபி. இங்கே மேம்பாட்டு காணொலிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்கள் கண்முன்னே அந்த அழகிய இடங்களை காட்சிப்படுத்தியது மட்டுமல்லாது அந்த புத்தாக்க சிந்தனையோடு அந்த காணொலிகளை எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய AK கமல் போட்டோகிராபி நிறுவனத்தினுடைய கமல் அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. மிகச்சிறப்பாக அந்த காணொலியை தயாரித்து வழங்கி இருக்கின்றார். அவருக்கும் சுற்றுலா பணியகத்தினுடைய சார்பிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கின்றேன், சுற்றுலா பணியாளத்தோடு மிக நெருக்கமாக தொடர்பினை மேற்கொண்டு இந்த பணியை செய்திருக்கக்கூடிய கமல் அவர்களுடைய ஒரு சில வார்த்தைகளை இங்கே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பாரிய பொறுப்பு சுற்றுலாத்துறை எனக்கு வடமான சுற்றுலாத்துறை எனக்கு கொடுத்துருக்கு. போன தடவையும் இதே மாதிரி தான் நான் தான் செய்து கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு திருப்பவும் எனக்கு அதே வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வாய்ப்புன்றதை விட எனக்கு இது ஒரு பெரிய ஒரு பொறுப்புன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் எனக்கே இப்போ இதை வசீகரனோட சேர்ந்து வேலை செய்யக்கான்னு தெரியும். இப்படி எங்களோட வட மாநிலத்திலே இவ்வளவு இடங்கள், அழகான இடங்கள் இருக்குன்னு போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். இவ்வளோ இடங்கள், இவ்வளவு கலாச்சாரம், இவ்வளோ பண்பாடு, இந்த இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த வீடியோ செய்யும்போது எனக்கு நிறைய கற்பித்தலையும் நிறைய அறிவையும் கொடுத்தது. நான் அது மூலம் கிட்டத்தட்ட 4 மாதம் தொடர்ந்து அவரோட இரவு போல பயணித்தது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 ஸ்டாஃப் இதோட இன்னும் பயணித்தது. ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட காலப்பதி மிகவும் குறுகிய காலப்பதி, அதில் ஒவ்வொரு பக்கத்தால் ஒவ்வொரு ஓடிட்டே இருந்தோம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, ஜானையில் வந்த நல்லூரில் வீடியோ பார்த்துருக்கீங்க. அது நேற்று எடுத்த வீடியோ. அது கூட நேற்று வரைக்கும் நாங்கள் ஓடிக்கொண்டாந்துருந்தாங்க. அதோட சுற்றுலாத்துறை அமைச்சில் இருந்த நிர்வாக உத்தியோகத்தர்களும் சேர்ந்து எங்களோட அது ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஆள் வர ஸ்பெல்லிங் எதாவது மிஸ்டேக் ஆகக்கூடாது, எதுவுமே
பிழையான முறையில் எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வீலோக் எடுக்கிறேன்னா என்ன வேணா சொல்லிட்டு போகலாம், என்ன வேணா காட்டிட்டு போகலாம். இது வந்து ஒரு அரசாங்கத்தின் இதால் வெளியிடப்படுறதால எந்த ஒரு பிழையும் இருக்கக்கூடாதுல அவையும் சரியான முறையில் என்ன வழிநடத்தி கொண்டே இருந்தவ கடைசி வரைக்கும். இந்த வீடியோ வந்து இன்றைக்கு மதியம் 1 மணி வரைக்கும் வேலை நடந்தது முடிஞ்சதுக்கு. இது நான் வரைக்கிற இந்த இது கூட நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய செய்யறதுக்கு நான் வந்து டைம் கிடைக்கல. ஆனால் சுற்றுலாத்துறையில் நான் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் போய் பார்த்ததுல நிறைய விஷயங்களை நான் வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு காட்டணும்னு விரும்புகிறேன். இது ஒரு நான் என்னோட தொழிலை எடுத்துக்கொள்ளல, இது ஒரு பேஷன். அதே மாதிரி தான் வசியரும் அப்படி தான் வேலை செஞ்சவர் என்னோட. அதே மாதிரி சுற்றுலாத்துறை பணியத்தில் இருந்து எல்லா நிர்வாக உத்தியத்திலும் எனக்கு சரியாக ஒரு தினம் எனக்கு மென்ஷன் பண்ணுறதுல சாரி. தொடர்ந்தும் நான் இதோட உங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறேன். நன்றி. கமல் அவர்களுக்கு நன்றி. உண்மையில் அவர் குறிப்பிட்டது போல அவர் மட்டுமல்ல, இந்த சுற்றுலாத்துறையோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய பங்காளர்கள், ஹோட்டல் முகாமையாளர்களாக இருக்கலாம், ஏனைய சுற்றுலாத்துறை வழிகாட்டிகளாக இருக்கலாம், எல்லோருமே சுற்றுலா பணியகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இது தொழில் என்பதற்கு மேலாக எங்களுடைய மாகாணத்தினுடைய ஆத்மார்த்தமாக நேசிக்க வேண்டிய ஒரு துறையாக இருக்கின்றது, வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய துறையாக இருக்கிறது. நிச்சயமாக கமல் சொன்னது போல அவரை போன்ற ஏனையவர்களையும் அரவணைத்து செல்வதற்கு சுற்றுலா பணியகம் தயாராக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நல்லெண்ணத்தையும் உங்களுடைய ஈடுபாட்டையும் தொடர்ந்தும் காட்ட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு நிகழ்ச்சி இந்த சுற்றுலா பணியகத்தினுடைய சுற்றுலா மேம்பாட்டு காணொலிகள் மற்றும் சிவாலயங்களின் வழித்தட கைநூல் வெளியீட்டு நிகழ்வினுடைய நிறைவு கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் நன்றி உரை வழங்குவதற்காக சுற்றுலா பணியகத்தினுடைய பணிப்பாளர் திருமதி காஞ்சனா குணதீசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செயலாளர் அவர்களே மற்றும் நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலர்களே, செயலாளர்களே, பிரதி பிரதம செயலாளர்களே, திணைக்கள தலைவர்களே, நமது சுற்றுலா பணியகத்தின் தலைவர் அவர்களே, போர்ட் மெம்பர்ஸ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். அந்த வகையில் இன்றைய சுற்றுலா மேம்பாட்டு காணொளி மற்றும் சிவ வழிபாட்டு வழித்தட கைநூல் வெளியீட்டு விழா நிறைவுக்கு வருகின்றது. அந்த வகையில் இன்று எமது அழைப்பினை ஏற்று இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்திருந்து பிரதம விருந்தினராக இணைந்திருந்த கௌரவ ஆளுநர் திரு நாகலிங்கம் வேதநாயகம் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்திய துணை தூதுவர் யாழ்ப்பாணம் ஸ்ரீ சாய் முரளி சார் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் எங்களது ஒவ்வொரு வீடியோ ரிவ்யூஸ்லையும் எங்களுக்கு கலந்து எங்களுக்கு இன்புட்ஸை தந்த திரு லக்ஷ்மணன் இளங்கோவன் பிரதம செயலாளர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இவ்வளவு வருட இறுதிக்குள் வந்துவிட்டோம். எனினும் தங்களது வேலை பளுவையும் பொருட்படுத்தாது எங்களுடன் இவ்வளவு நேரமும் இணைந்திருந்த பிரதம செயலாளர்கள், பிரதி பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் பிரதேச செயலர்கள் சார்பில் எப்போதும் எங்களுக்கு KK ஸ்போர்ட்டா இருக்கட்டும், JIA இருக்கட்டும், எப்போதும் உறுதுணை இருக்கின்ற தெல்லிப்பளை DS அவர்களுக்கும் எனது இந்நேரம் இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று எமக்கு ஆசி வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கின்ற இந்து சமய குருக்கள் அவர்களுக்கும் சமய தலைவர்களுக்கும் மற்றும் கோயில்கள் சார் தர்மகர்த்தா சபை அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன், அடுத்ததாக இந்த சிவ வழித்தட கைநூல் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த திரு நாவண்ணா சண்முகலிங்கன் சார் அவர்களுக்கும், கலாநிதி பத்மநாதன் சார், கலாநிதி சந்திரசேகரம் சார், முன்னைய கௌரவ ஆளுநர் அவர்களின் முன்னெடுப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்நிகழ்வானது இவர்களின் பிள்ளையார் சொல்லியுடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இறுதி 3 மாத காலமாக தூக்கமின்றி எங்களது டூரிசம் ப்ரமோஷன் ஆஃபீஸர் திரு யோகராஜா அவர்களின் முழு முயற்சியுடன் இந்த நூலானது நூல் வடிவம் பெற்று வந்திருக்கின்றது என்று இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சகல ஆலய பரிபாலன சபையினருக்கும் மற்றும் புகைப்படங்கள் தேவைப்படுகின்ற போது எங்களுக்கு உதவியாக இருந்த கலாச்சார திணைக்களத்துக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக எங்கள் அனைவரையும் உள்ளங்களையும் ஈர்த்து கொண்ட இந்த டூரிசம் ப்ரமோஷனல் வீடியோவில் ஈடுபட்ட AK கமல் அண்ட் டீம்
நான் தனியாக கமலை சொல்ல மாட்டேன்னு ஒரு டீம் ஒர்க் இதுல ஃபுல்லா நீங்கள் ஈடுபட்டு இதை நான் சொன்னா என்னன்னா பார்த்தா ஒரு சின்ன வேலை மாதிரி இருக்கும். இந்த 4 மாதமும் தூங்க விடாது. இரவு 12 மணி ஆனாலும் வசீகரன் எங்களோட ஆபீசர் ஒரு அசைன் பண்ணியிருந்த நாங்கள் அவர் இரவு 12 மணி 1 மணி வீட்டை அடைந்த நாட்கள் தான் கூட இறுதி 4 மாதங்களாக. அவ்வாறு ஒவ்வொரு ரிவ்யூஸும் நாங்க பார்த்து கரெக்ட் பண்ண அதை எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை குறுகிய காலத்தில் வடிவமைத்து தந்த AK கமலன் டீமுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நான் யாருக்காவது நன்றி கூற கடமைப்பட்டிருப்பேன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திருப்போண ஐங்கரன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் விவசாய அமைச்சர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது போர்ட் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எப்போதும் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சேர்மன் அண்ட் மெம்பர்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பணியக சக உத்தியோகத்தர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Okay.